காவேரி விவகாரத்துல கர்நாடகம் வந்து தொடர்ந்து வந்து காவேரி ஆணையத்திற்கும் காவேரி அந்த ரெகுலேஷன் கமிட்டி கொடுத்த உத்தரவை வந்து மதிக்காமல் நமக்கு இப்ப 3500 கனடி திறந்து விட சொல்லியிருக்காங்க. 23ஆம் தேதியும் திறந்து விடப்பட்டிருக்க வேண்டும். எதுவுமே செய்யவில்லை. அவங்க காவிரி இவங்களுக்கு அவருடைய முதல்வரும் தமிழகத்துக்கு எதிராக பேசி வருகிறார். ஸோ இந்த நேரத்தில் திங்கட்கிழமை வருகிற திங்கட்கிழமை நாளை மறுநாள் வந்து தமிழக அரசு சார்பாக முதல்வர் உத்தரவு பேரில் முதல்வர் கொடுத்த அறிவுரையின் பேரில் திங்கட்கிழமை வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது. ஏன்னா இந்த 3500 கன்னடின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4.5 டிஎம்சி தான். அது இல்லாமல் கடந்த 2 மாதங்களாக நமக்கு வர வேண்டிய அதாவது மொத்த ஃப்ளோவில் நம்ம ஒரு ரெப்போ டேட்டா வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வர வேண்டிய மொத்த ஃப்ளோவில் நமக்கு மேலும் ஒரு 17 டிஎம்சி நமக்கு வர வேண்டிய தண்ணி இருக்கு. இது அனைத்திற்கும் சேர்த்து திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது. கண்டிப்பாக அனைவரும் அதற்கான அனைத்து ஆலோசனைகளையும் முடித்துவிட்டு இன்று முதல்வருடைய ஒப்புதலின் பேரில் ஒரு திங்கட்கிழமை இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படும். அதாவது ஒரு விஷயம் எல்லாரும் புரிஞ்சுது. கர்நாடகாவில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் ஒரே நிலைப்பாடு என்னன்னா தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடக்கூடாது. ஆனால் இங்கே இருக்கிற கட்சிகளுக்கு என்ன பிரச்சனைனா ஏதாவது ஒரு வகையில தமிழக அரசு எந்த விதத்திலும் தண்ணீரை கொண்டு வரக்கூடாதுன்னு வேலை பார்க்குறாங்க. அதிமுக என்ன சொல்றாங்க, சட்டசபையில் இருந்த வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து அதிமுக இருக்கிற அனைவரும் சேர்ந்து அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அடுத்த 2 நாட்களுக்கு அப்புறம் திடீர்னு எங்க இருந்து ஞானம் அவர்னால தூங்கிட்டு இருந்த அதிமுக 2 நாள் கழிச்சு வந்து இல்ல நீங்க வந்து இந்த தீர்மானத்தை எடுக்கின்றாங்க. அதற்கு எதிராக இப்ப போய் அவங்க உயர்நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்யறாங்க. ஸோ அவங்களையும் அது இல்லாமல் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது இது அப்போ எதிர்கட்சி தலைவர் வந்து உதயநிதி தான். அவர் பார்த்து படிச்சாரு, அவர் தான் சொல்றாரு அவருக்கு எதுவுமே தெரியல, யாரோ கொடுத்த படிச்சுட்டாரு. 2 நாள் கடைசி நாள் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் பொழுது அப்புறம் வந்து என்ன சொல்றாரு, நாங்க கொடுத்தோம் ஆனா நீங்க வேணும்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா வச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைப்பாடு, அவங்களுடைய மொத்த குறிக்கோளை எந்த வகையிலாவது முதல்வர் அவர்கள் வந்து இந்த இதுக்கு சுமூகமான தீர்வு கண்டுவிடுவாரோன்ற ஒரு பயத்துல தமிழகத்தில் இருக்கிற கட்சிகள் அனைத்தும் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து கொண்டு தமிழகத்திற்கு எதிராக செயல்பட்டு வராங்க. இவர்களை வைத்துக்கொண்டு நீங்க எப்படி எதிர்த்து நீங்க ஒத்த கருத்தோட நம்ம வந்து ஒரு கூட்டத்தை கூட்ட வரும். நமக்கான தேவை நம்மளுடைய நீரை பெறுவதற்கு அதுக்கு தேவையான அனைத்து வழிவகைகளையும் முதல்வர் செஞ்சுட்டு வராரு. எல்லா வகையிலும் ஆரம்பிச்சுட்டு வராரு. இவங்க சட்டசபையில் இருக்கிற வரைக்கும் தீர்மானத்திற்கு எல்லாம் அங்க எல்லாம் படிச்சு எல்லாம் பார்த்துதான தீர்மானத்தை நிறைவேற்றாங்க. அப்ப திரு எடப்பாடி இருந்தா இல்ல இருந்தாங்க. முடிச்ச பிறகு 2 நாள் கழிச்சு எதிர்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் 2 நாளுக்கு வந்து சொல்லிட்டு இப்போ 2 நாளுக்கு முன்னாடி திடீர்னு போய் உயர்நீதிமன்ற வழக்கு தொடுத்தால் இவர்களை வச்சுக்கிட்டு எப்படி நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவாங்க. நம்மளுடைய தேவை என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ அதற்கான தேவை நம்ம சட்டசபையில அனைத்து கட்சிகளையும் வைத்துதான் விவாதிச்சோம். அனைத்து கட்சிகளையும் வைத்துதான் விவாதிச்சு அனைவரும் சேர்ந்த முடிவெடுத்து தான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இப்போ அதுக்கு எதிராகவே நீங்க உயர்நீதிமன்றத்துல ஒரு கட்சி போய் நிக்குது, அதுவும் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து நிக்குது. அதுக்கு முதல் நாள் தான் பாஜகவுடைய ஒரு அமைச்சர் வந்து நமக்கு அவங்க வந்து மேகதாது அணை கட்டுறதுல எந்த இதுவும் கிடையாது, அவங்க கட்டுறதுலாம் கட்டலாம்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த நாளே அதிமுக போதுன்னா இவங்களை வைத்துக் கொண்டு எப்படி நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை போடுறது? எந்த ஸ்டாண்ட் இல்ல அவர்கள் தான் இப்ப இங்க அங்க இருக்கிற எல்லா கட்சியும் ஒரே ஒரே மனதோடு நமக்கு கொடுக்கூடாது நிற்கிறாங்க. ஆனா இவர்கள் வந்து நம்மளுடைய அப்ரோச்சில் எல்லாரும் டிஃபரெண்டா இருக்காங்க. நம்ம என்ன அப்ரோச் எடுக்கணுமோ அந்த அப்ரோச்சை தமிழக அரசு எடுக்க வேண்டும். நமக்கு வந்து தண்ணீர் பெறுவதற்கான பல அப்ரோச் இருக்கு. அந்த அப்ரோச்சில் இவர்கள் அனைவரும் ஆளுக்கு ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்க. அப்படி எல்லாம் செய்ய முடியாது. கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு என்ன தேவை அதுதான் முதல்வர் ஆராய்ந்து சேர்ந்து கேட்டுருக்கேன். திங்கட்கிழமை இந்த வழக்கு தாக்கல் செய்யலாம். இல்ல நமக்கு தேவை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இவர்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு சில பேர் வந்து நமக்கு ட்ரிபுனல் வேணாங்கிறாங்க. வேண்டான்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டப்போ நிக்கிறாங்க. இதுல முரண்பட்டு நிக்கிற போது அவர்கள் ஆல்ரெடி அதுக்கு முரண்பட்டு வழக்கு தொடுக்கப்படுது. இல்ல நீங்க எப்படி கொண்டு வருவீங்க? நம்ம சட்டசபையில் எல்லாரும் எல்லா கட்சியும் சேர்ந்து விவாதிச்சு மொத்தமாக தானே ஒரு மனதாக தானே நிறைவேற்றப்பட்டது. ஸோ அதற்கு மேல என்ன இருக்கு? சட்டசபையில் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு மேல திரும்ப என்ன அனைத்து கட்சி கூட்டம் அங்கேயே நிறைவேற்றப்பட்டது. வாய்ப்பு இல்லை. இல்ல ஒரு மனதாக ஒரே ஒரே குரலாக இருந்தால் பரவாயில்ல. இவர்களுடைய எண்ணம் எதுவும் இன்னைக்கு தமிழக அரசு முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் எந்த வகையிலும் சுமூக தீர்வு கொண்டு வரக்கூடாதுன்ற எண்ணத்துல செயல்படும் இவர்களை வைத்து நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட முடியாது. அரசுல வந்து வெளிப்படைத்தன்மை இல்லைன்றாங்க. வராதுன்னு சொல்றாங்க. ஏற்பாடு பண்ணிருக்கோம், முதல்வர் வராதுன்னு. அதுக்கப்புறம் வர வேண்டாம். அதாவது தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து எல்லா வகையிலான சுமூக தீர்வு காண்பதற்கும் உச்ச நீதிமன்றத்தின் மூலமாகவும் அனைத்துக்கும் ஆராய்ந்து கொண்டிருந்தார். எல்லா வகையிலும் எந்த வகையிலாவது தமிழக மக்களுக்கு நன்மை கொண்டது அது எல்லா முயற்சிகளும் கண்டிப்பாக இருப்பார். இப்போதைக்கு அதுக்கான சூழ்நிலை இல்லை. ஸோ இப்போதைக்கு அதுக்கான முடிவுகள் இப்போதைக்கு இல்லை, சாத்தியக்கூறுகள் இல்லை. பட் எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்து தான் அவர் வந்து 1 மாசம் 2 மாசம் என்னென்ன இதுக்கு முன்னாடி இந்த முதல்வர் என்னென்ன முடிவு எடுத்தாரு, இதுக்கு முன்னாடி ஒரு 30 வருஷம் முன்னாடி என்னென்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு, எப்படி இதுக்கு தீர்வு காணப்பட்டுச்சு அனைத்தையும் ஆராய்ந்தார். ஆராய்ந்து தான் ஒவ்வொரு இடத்துலையும் முடிவெடுத்துட்டு
அதன்படிதான் வந்து இப்போதைக்கு கர்நாடகா செல்வதற்கான எந்த சாத்தியக்கூறும் இப்போதைக்கு இருப்பதாக தெரியவில்லை. பட் அப்படி ஏதாவது இருக்கும் பட்சத்தில் முதல்வர் வந்து முடிவெடுத்து அனௌன்ஸ். இல்ல நம்ம இல்ல கூட்டணி கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி கட்சிகளோடு கண்டிப்பாக முதல்வர் வந்து ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் ஆலோசிச்சு ஒவ்வொரு முடிவுகளுக்கும் ஆலோசிச்சு தான் கண்டிப்பா எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி தமிழக மக்களுக்கு என்ன தேவைன்னு தெரியும், அதெல்லாம் சேர்த்து தான் முடிவு.